இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். உலக அரசியல், மனித உரிமைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை சட்டத்தின் நுணுக்கமான பார்வையில் ஆராய நம்மை பின்தொடருங்கள். இன்று நாம் பேசப்போகும் சம்பவம் வரலாற்றில் மிகச் சிறியதாக தோன்றினாலும் அதற்குள் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை தாங்கி நிற்கின்றது. ஆம், 1992 ஆண்டு ஜூலை 22 தென்னாப்பிரிக்க விடுதலை இயக்கத்தின் முதுகெலும்பு, இனவெறிக்கு எதிரான தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த போராளி நெல்சன் மண்டேலா ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொண்டார். அந்த சந்திப்பு யாருடன் தெரியுமா? ஈரானின் உயரிய ஆன்மீக தலைவரும் இன்றைய சுப்ரீம் லீடரும் இஸ்லாமிய புரட்சியின் வழிகாட்டியுமான இமாம் ஆயத்துல்லா அலி கொமைனியுடன் தான் அந்த சந்திப்பு. மண்டேலா கொமைனியுடன் கைகுலுக்கும் போது அவரது வாயிலிருந்து ஒரு வரலாற்று பொன்னிலை வார்த்தை சொல்கின்றார். என்ன வார்த்தை தெரியுமா அது? யூ ஆர் மை லீடர், நீங்கள் என் தலைவர். யூ ஆர் மை லீடர், நீங்கள் என் தலைவர். இது வெறும் மரியாதை சொல்லல்ல, இது ஒரு மனித உரிமை போராளியின் மற்றொரு நீதிக்கான குரலை மதிக்கும் உணர்வு. இருவரிடையே மதம் வேறு, மொழி வேறு, நாடு வேறு, ஆனால் நோக்கம் ஒன்று. நீதிக்கும் சுதந்திரத்துக்குமான ஒருமித்த பயணமே இருவரிலும் துணித்தது. நெல்சன் மண்டேலா 1918 பிறந்து 1994 தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இனப்பாகுபாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். சிறையில் இருந்து வெளியே வந்தபின் பழிவாங்காமல் சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மை என்ற வாக்கியத்தை தூக்கி பிடித்தவர். 1993 அமைதிக்கான நோபல் பரிசும் இவருக்கு கிடைத்தது. அந்த ஆண்டே அவர் உலகம் முழுதும் நடைப்பயணம் செய்து தன்னை ஆதரித்த நாடுகளுக்கு நன்றி கடன் செலுத்தினார். இமாம் கொமைனியும் ஈரானில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் போலவே மண்டேலாவின் போராட்டத்தை ஒரு நீதிக்கான வழியாகவே பார்த்தார். நிகழ்விலே கொமைனி பேசுகிறார். நியாயம் என்பது பசுமை நிற கொடிகளுடன் வருவது அல்ல, அது எந்த போராட்டத்திலும் மனிதனின் மதிப்பை உயர்த்தும் துணிகரம் என்கின்றார். மண்டேலாவும் பதிலளிக்கின்றார். நாங்கள் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்திருக்கலாம், வெவ்வேறு மொழிகளில் பேசலாம், ஆனால் நாங்கள் ஒரே சூரியனை பார்க்கின்றோம், நியாயம் ஒன்றுதான் என்கின்றார். இன்றைய உலகம் மீண்டும் பாகுபாடு, இனவெறி, மதவெறி என பிளவுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் போது அன்றைய மண்டேலா கொமைனி சந்திப்பு ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு நினைவூட்டல். நீதி, ஒற்றுமை, மதிப்பும் அடங்கிய நல்லிணக்கம் என்பதே மனித குலத்தின் உண்மையான அடையாளம். இதனை ஒரு சின்ன கவிதையோடு நிறைவு செய்கின்றேன். தலைவர்கள் என்றால் பதவியாளர்கள் அல்ல, தலைவர்கள் என்றால் பதவியாளர்கள் அல்ல, அவர்கள் நீதியின் பாதையிலே செல்பவர்கள். மதம் மறந்த மனிதநேயம், மதம் மறந்த மனிதநேயம். மண்டேலாவும் கொமைனியும் அதையே சாத்தியமாக்கினார்கள். நன்றி நண்பர்களே, நீங்கள் பார்த்தது சட்டத்தின் பார்வையில். இதேபோல் உலக வரலாற்றை சட்டத்தின் ஓரத்தில் இருந்து பார்ப்பதற்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள்.